பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இவள் குடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொன்னவால் மனம் குளிர்ந்தேன். சிவப்பால் வாய் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன். இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால் இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால் கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன். முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால் முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன். இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால் இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால் தொட்ட சிலிப்பால் தன்னை மறந்தேன். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் குடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தேன். பால் என்னத்தை போட்டு உடைக்கிற? கஞ்சி பசி உண்டு போகுது. இது மகமாய்க்கு அடுக்குமா? எத்தனை வருஷத்து கையா அந்த நோய் கஞ்சியே குடிக்கிற? நீ மட்டும் காட்டாரிக்கு படையல் பட்ட மாதிரி திங்கிற. பத்தியம் புள்ளப்பாரி வாய கட்டு வயிற்ற கட்டு. அடப்பாவி என்ன கொல்லாத. அடிப்பாவி புள்ளைய கொல்லாத. அவங்களா இருந்தா இப்படி அரக்கத்தனமா இருப்பாங்களா? இப்பவே கிளப்பு கடைக்கு போய் காப்பி தண்ணியாவது குடிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி வைக்க கூடாதாமா. பல்ல ஒரு சொட்டு தண்ணி படக்கூடாது. போகல எப்ப திரும்பி வருவீங்களா? இந்த பாவிகிட்ட இருந்து நான் எப்படி நிலுவாடா? சங்கீதம் வேற கத்துக்கிட்டாடா. தாளம் தப்பாம யாருங்க வீட்டுல? யாருங்க நீங்க? ஏய் ஜோசப், என் பொண்டாட்டி இங்க இருக்கிறாளாமே? அசிஜோ, எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியாதுங்க. வேணா என்ன பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க. ஏய் பொய் சொல்லாத. நான் சிங்கப்பூரா. என் பொண்டாட்டி நாயகி இங்கதான் இருக்கிறாளாம். அண்ணா தாங்களா? உட்காருங்க உட்காருங்க. நாயகி இங்க வந்து பாரு. இந்தாங்க தேவ் சிட்லி சாப்பிடுங்க. நாயகி உன் மனாரன் வந்திருக்காரு. கண்ணே நாயகி, உன்னை இத்தனை நாளாய் வேதனையில் வாட விட்ட இந்த பாவியை மன்னி. அண்ணி என்னே அண்ணனை பாசம். கண்ணே ஏன் பேச மாட்டேங்கிறாய்? கோபமா? பேச்சு எப்படி வரும்? அதான் உடம்பெல்லாம் விட விட நடங்குது. எல்லையில்லா சந்தோஷத்துல ஏற்படுற ஒரு படபடப்பு இது. இது இது அதான் சொன்னீங்க, காமா சோமான் இருக்க மாட்டாரு, ராஜாவாட்ட இருப்பாருன்னு. அவர் தானே இவரு. அன்பே, என் ஆறுயிரே, என் கண்ணே, கட்டி கரும்பே. அப்படி கூப்பிடு. இத்தனை நாளா டேம் கட்டி வச்சிருந்த அன்பு வெள்ளத்தை மட திறந்து விடு. ஐயோ வேணாங்க. என்ன அவரை வச்சுக்கிட்டு எடுக்கைய? ஏன் அவரோட பேசுறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்குதா? ஆறு கண்ட இடத்துல ஆடி பாடி குளங்கண்ட இடத்துல கூடி குறவன உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கூச்சம்? ஐயோ வேணாங்க. நான் இருக்கிறேன்னு வெக்கப்படுறியா? நான் வேணா வெளியே போயிடுவா? என்னை விட்டு போகாதீங்களே. நான் இருந்தேன் கட்டில புருஷன் கண்ணாடி போட்டுட்டு கட்டபொம்மை மாதிரி வந்து நிக்கிறாரு. இப்ப போய் வேண்டாம்னா எப்படி?
பொண்ணு நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ இப்படி வர்த்தியா? யாரா ஒரு மோசக்காரன், எனக்கு தெரியவே தெரியாது. இவனை நான் பார்த்ததே இல்லையே. கட்டினவன் கடல் கடந்திருக்கான்னு சொன்னீங்க, இவனும் அதைத்தான சொல்றான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இடிச்சு போடுவேன். பன்னிக்குட்டி மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகலை நான் சொல்றேன். பிள்ளையா கருமம். இந்த குரங்கு எந்த கருங்குறதுக்கு பிறந்ததோ தெரியலையே. என்ன திட்டு குழந்தை திட்டு, அதோட அப்பனை மாத்திரம் திட்டாலாமா? எனக்கு பொல்லாத கோபம் வரும். என்ன மன்னிச்சிடியா, உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டேன். இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இந்த குழந்தைய ஒரு கிழவி கிட்ட போய் வாடகை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பாட்டி வா. என்ன உனக்கே மயக்கம் வருதா? ஏன் மகனையும் என்கிட்ட நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சியா? என்னது உன்னோட மகனா? ஆமாண்டிம்மா, இவனோட பிள்ளைதான். இவன் தான் என் பேர பிள்ளை. நாயகி, உண்மையை நீயே ஒத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரங்கனை உங்க சிங்கப்பூர் மச்சான் நான் நடிக்க வச்சேன். அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாடிமா பெறாத பெற்றவள, வர்ற மாசம் ஆணி, அப்போ அவனுக்கு நீ ராணி. சம்மதமா? சரி பாட்டி, தலைவிதிய மாத்த முடியுமா? நல்லவாடு நாயகியே, நல்ல குறிக கோள் கட்டியவள் போல இங்க வந்து காரியங்கள் செய்ய. போதும் போதும், சும்மா இருங்க. என் கண்ணு இல்ல, என் கண்ணு இல்ல, என் ராசா இல்ல, என் ராசா இல்ல, என் தங்க இல்ல, என் தங்க இல்ல. ஏன் கமலா என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே. இல்ல, என்கிட்ட எதையோ மறைக்கிற. சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு கூண்டு கிளி. ஏன் கமலா, முட்டை ஓட்டுக்குள்ள இருக்க குஞ்சு கூட அதை உடச்சுக்கிட்டு வெளியே வர முடியும் போது ஒன்னால முடியாதா? கமலா, நீ ஏன் கூட வந்து, நீ என்னோட வந்துட்டா துன்பத்தின் நிழல் கூட உன் மேல படாம என்னால பாதுகாக்க முடியும். வந்து கமலா. ஐயோ ராமு, ராமு, நீங்க என்ன வாய வைக்க நினைக்கிறீங்க, ஆனா நான் ஒரு நச்ச பாம்பு. உங்களை சாகடிக்கிறதுக்கா எதிரிகளால் அனுப்பப்பட்ட ஒரு கொலைக்கறிங்க. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. கமலா, இப்ப அந்த எதிரிகள் எங்க இருக்கு? ஐயோ ராமு, அது மாத்திரம் கேட்காதீங்க, சொன்னதையும் உயிருக்கே ஆபத்து. பைத்தியம், நீதான் என் கூட வரப்போறிய. தைரியமா இரு, ஒரு ஆபத்தம் வராது. சொல்லு சொல்லு கமலா. அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க புறப்பட தயாரா வந்துடுறேன். என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன ரகசியத்தை சொல்லிடுறேன். நான் ஒரு முட்டாள். லவுத்து இல்ல, தெரியாம இன்டர்வலுக்கு மணி அடிச்ச மாதிரி நான் வந்துட்டேன். என்ன பேசிட்டே நிக்கிறேன்? ராமாக்கு நேரமாக புறப்படு. நானும் வரேன். போமா. வேண்டாம் வேண்டாம், எங்க 2 பேருக்கு தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கோம். ஓஹோ. நாளைக்கு நம்ம 2 பேரும் கட்டாயம் போயிடலாம். ஓ டாடா. டாடா. பை பை. பை பை. ஹலோ ஹலோ, கமலாதேவியா? நான் ராமதான் பேசுறேன். வந்து வந்து இன்னும் ஒரு மாதிரியா பேசுறேன். புன்னகை. ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராமு, தாங்க முடியாத மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே புரியல. நீங்க கேட்ட ரகசியங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்ல. இப்ப வீட்டுல யாருமே இல்ல, உடனே வாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வந்துட்டேன். டிரைவர், இந்த பொண்ணை பால ஜோசியர் ஒப்படைச்சு. டாக்டர் கூட்டு வந்து பாச்சு. கமலா, கமலா. கமலா, கமலா,
என்ன மன்னிச்சிரு.